வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம், அருள்வாய் எமக்கு. மூச்சு காற்றில் கவனம். நமது கால்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. இந்த கால்களுக்கு ஓய்வு வழங்குகின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நமது வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளின் மீது கவனம் செலுத்துங்கள். அங்கு நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது. இங்கே ஒரு சுழற்சியை உணர்கின்றோம். அவைகளுக்கு மெல்ல ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நமது மார்புக்கூட்டில் இருக்கக்கூடிய இதயம் மற்றும் நுரையீரல் அவைகளை எண்ணி பார்க்கின்றோம். அங்கு நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது. அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நமது இரு கைகளையும் எண்ணி பார்க்கின்றோம். அங்கு நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது. அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு. அது தலைப்பகுதி, மண்டையொட்டு பகுதி, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மூளை மற்றும் அதை சார்ந்த நுண்ணிய உறுப்புகள் எல்லாம் நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் எல்லாம் சீராக பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை ஓய்வு கொடுக்கின்றோம். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நமது உடல் முழுவதும் நல்ல ஓய்வு, அமைதியாக உணர்கின்றோம்.
நமது நினைவுகள் மூச்சுக்காற்றின் நாம் இப்பொழுது ஆனந்த தியானம். நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது இந்த தியானம். நாம் இது நாள் வரையில் ஒவ்வொருவரிடமோ அல்லது சில இடங்களிலோ சரியான முறையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய சவால்கள், தவறான முறையில் மற்றவர்களிடம் நாம் பேசியிருப்போம், பழகியிருப்போம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்முடைய வாழ்வில், நம்முடைய உறவுகள் மற்றும் பொருளாதாரம், தொழில்கள் என அனைத்திலுமே சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும். எது இப்பொழுது நமக்கு சவாலாக இருக்கிறதோ அவற்றிடெல்லாம் நாம் இதை வேண்டி விரும்பி நாம் இதை கேட்கின்றோம், மனப்பூர்வமாக இதை சொல்கின்றோம். அவை அனைத்தும் நமக்கு மீண்டும் சரியாகவும் நல்ல ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடியதாக மாறக்கூடிய ஒரு தியானம். இதை சொல்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு வந்துவிடும். நம்மளுக்குள் இருந்த அந்த ஒரு அழுத்தம் காணாமல் போகும். அதற்கான ஒரு தியானமாக இந்த ஆனந்த தியானம் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். நம்முடைய உடலெல்லாம் முழுமையான ஒரு ஓய்வு நிலை, தளர்ந்த நிலைக்கு வந்திருக்குது. நாம் இப்பொழுது ஆல்பா மனநிலையில் இருக்கின்றோம். அமைதியான அந்த மனநிலை. நான் சரியாக இருக்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன்.
சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன்.
நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். நான் சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். சரியாக நடந்து கொள்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நமது நினைவுகள் பூர்வ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். அவர்களை எண்ணி தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உடன்பிறப்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உறவுகள், நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். சேவைகள் புரிந்தவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள்,
சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுடன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், உற்சாகமாக இருக்கின்றேன், நம்பிக்கையோடு இருக்கின்றேன், பொறுமையோடு இருக்கின்றேன், அனைவரிடத்திலும் அன்பை தருகின்றேன். என்னை சுற்றி அன்பானவர்கள் இருக்கின்றார்கள். நேர்மறையான சூழலே இருக்கின்றது. நான் எல்லா சூழலையும் நேர்மறையாக கையாளுகின்றேன். தெளிவாக சிந்திக்கின்றேன். எனது முடிவுகள் சிறப்பாக இருக்கின்றது. நான் ஆழ்மன சக்தி விழிப்பு நிலையில் வைத்திருக்கின்றேன். என் ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கின்றது. நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அதிகாலை நேரம் நம்ம இன்னைக்கு ஒரு ஆனந்த தியானம் அப்படின்றது இதில் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானம் பண்ணும் பொழுது நம்ம யார்கிட்டாவது நம்ம சரியான முறையில் நடக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஒரு வருத்தம், அந்த உறவுகளில் ஒரு விரிசல், இந்த ஒரு மன அழுத்தம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களை இயல்பான நிலையில் இருக்க விடாது. அப்படி இயல்பான நிலையில் இல்லை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்க வேண்டியதை நீங்களே தடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ இவங்க கிட்ட நேரடியா போய் சொல்றதுக்கும் நம்மளுடைய அகங்காரம், அதாவது நம்மளுடைய கர்வம் இருக்கு இல்லையா, அது இடம் கொடுக்காது. இந்த வெளி மனசு கான்சியஸ்லேருந்து உடனே நம்ம மாற மாட்டோம். அப்போ இதை மனப்பூர்வமா உங்களுக்குள்ள அவங்கள நினைச்சு நீங்களே சொல்லும் பொழுது அந்த ஆள் மனசும் அவங்க கிட்டேயே நீங்க நேரடியா கேட்டதா சொன்னதா அந்த ஃபீல் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு அழுத்தத்திலேருந்து வெளியாகும். இது ஒரு நபரு ஒரு பணம் பற்றாக்குறையா இருக்குது, பொருளாதாரம் தான் நம்ம மன அழுத்தத்துக்கு காரணம், அந்த பணத்தை வரலன்னு ஏங்கி அது மேல வெறுப்பா இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப அந்த பணத்தை நினைச்சு நீங்க அதை சொல்றீங்க, நான் இப்ப சரியா நடந்துக்கிறேன், என்னை ஏத்துக்கோ, நான் உனக்கு நன்றி சொல்றேன், உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த பணத்தின் மீது உங்களுடைய நல்ல உணர்வு வர ஆரம்பிக்கும், உறவுகளின் மீது நல்ல உணர்வு வர ஆரம்பிக்கும், பொருட்களின் மீது நல்ல உணர்வு, எதை நினைச்சு நீங்க சொல்றீங்களோ அதன் மீது உங்களுக்கான நல்ல உணர்வு வர ஆரம்பிக்கும். அப்படி நல்ல உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இடையில இருந்த அந்த தடை விலகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அது விலகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ இதுக்காக தான் இது உங்களுக்கு இந்த ஒரு அழுத்தம், யார்கிட்ட போய் நேரடியா கேட்க முடியாது, யாருக்கிட்டையும் நம்மளால நேரடியா இதை பேச முடியல, அப்போ இதை யார்கிட்ட சொல்றது, இந்த ஒரு அழுத்தம் இருந்துச்சு இல்லையா, அது இதை செய்யும் பொழுது ஃப்ரீயாகும். இதுலேருந்து நீங்க வெளியில வருவீங்க. இதுலேருந்து வெளியில வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதனாலதான் இந்த மெடிடேஷன் ஆனந்த தியானம், இது ஹோப்போனோ தியானம் அப்படின்ற ஒன்று இருக்குல்லையா, அதுல சொல்லக்கூடிய 2 விஷயங்களை நம்ம நேர்மறையா சொல்லணும். ஏன்னா வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம், குற்றம் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கும். சரிங்களா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம்.
சரி அந்த மாரி இல்லாம இத பண்ணா நல்லாருக்கும். நெறைய பேருக்கு இது நல்லா இருக்கு. நல்ல நெறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் பண்ணலாம். நீங்க ஹோமோபோனோ தியானம் இருக்கு இல்லையா? அதுவும் பண்ணிக்கலாம். 2மே ஒரே தான். ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான். 2 உடைய ரிசல்ட் நீங்க எப்படி அத எடுத்துக்கிறீங்களோ அத பொறுத்து இருக்கு. 2 உடைய முடிவும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ பெரிய மிராக்கிள் நீங்க வந்து நெறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த தியானத்தின் மூலமாக. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இத உணர்ந்து நீங்க விரும்பி, நம்பி செய்றீங்களோ, அந்த அளவுக்கு இதுலேருந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? காலையில ஒரு முறை, மாலையில் ஒரு முறை இந்த சூரியன் மறையக்கூடிய அந்த தருணங்கள செய்யலாம். ஆ இத இத செய்றதுனால உங்களுக்கான தடைகள் விலகி எல்லாமே நல்லா நடக்கும். ஆ சவால்கள் இருக்குது, அது இருக்குது அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. நீங்க சரியான வழியில தேர்ந்தெடுத்து சரியான வழியில போயிட்டுருக்கிறீங்க. இந்த யுனிவர்ஸோட எப்பயுமே இணைப்புல இருக்கிறீங்க, கனெக்டிவிட்டில இருக்கிறீங்க அப்படின்னா, அது உங்கள சரியாக வழிநடத்தும். அந்த ஒரு புரிதலோட, நம்பிக்கையோட இன்றைய நாளை நீங்கள் தொடங்கிடுங்க. வாழ்க அன்புடன். நன்றி.